ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா பாப்பாவுடைய பர்த்டேன்றதுனால பாப்பாவுடைய பர்த்டே எப்படி போச்சு இந்த டே அப்படின்றது தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டுடே பாப்பாவுடைய பர்த்டேக்காக அம்மா ஸ்பெஷலாக வெஜ் பிரியாணி, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரைன்னு நிறைய செஞ்சுருந்தாங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சப்போ ஃபேமிலியாக உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நானும் அம்மாவும் சேர்ந்து பாப்பா கேக் வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எஃப்பி கேக்ஸ்க்கு தான் போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா நிறைய வெரைட்டிஸில் கேக் இருந்தது. என்ன கேக் வாங்கலான்னு பார்த்தா பாப்பாவுக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த கேக்கே ஆர்டர் பண்ணி அங்கேருந்து கேக்கை வாங்கிட்டு டாட்டா பாபாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததும் 5 o'clockலாம் கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, எதனாலனா அம்மாவும் அண்ணாவும் ஷாப்புக்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க. சரி அவங்க இருக்கும்போதே கேக்கை கட் பண்ணிடலான்னு கட் பண்ணிட்டோம். என்னடா வீடு இப்படி இருக்கலாம் பார்க்காதீங்க. ஸோ எங்களுக்கு 2 வீடு, இந்த வீட்டில் தான் மோஸ்ட்லி நாங்கள் அதிகமாக இருப்போம். ஏன்னா பிரியாணி ஷாப் வச்சுருக்கனால இங்கே தான் ஒர்க் நடக்குன்றதுனால நாங்களும் இங்கேயே வந்து தான் அம்மா கூடவே இருப்போம். அதனால தான் வீடு இப்படி இருக்குது. ஸோ கேக்கெல்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு பிளஸ்ஸிங் வாங்கலான்னு சொல்லிட்டு தர்காவுக்கு கிளம்பியாச்சு. தர்காவுக்கு போயிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே பிளஸ்ஸிங்ஸே வாங்க முடியல. ஸோ எதனாலன்னா சந்தன குடம் வரப்போகுது. ஸோ அதனால் அங்கே ஒர்க் நடக்கிறதுனால உள்ள அலோடு இல்லை. ஸோ அதனால் வெளியிலே காணிக்கை போட்டுட்டு அங்கேருந்து டாட்டா பாபாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா பாபாய்.